எல்லாரும் சொல்றாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படியாக்கும் இப்படியாக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும். யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாரும் சொல்றது ரோக சனி வந்து விட்டார், 6ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு நிறைய வியாதிகளையும் கடன்களையும் கஷ்டங்களையும் தரப்போகிறாருன்னு சொல்றாங்க. உண்மை என்ன அப்படின்னா 6ஆம் இடத்து சனி பகவான் அப்படிங்கிறது ரோக சனியாகவே இருந்தாலும் அதுல மாற்று கருத்து இல்ல, இது ரோக சனி தான். 6ஆம் இடத்து சனி வந்து ரோக சனி தான். ஆனா சனி பகவான் வந்து எதோட கனெக்ட் ஆகிறாருங்கிறத பொறுத்து தான் ஒரு ராசியினுடைய ஒரு கிரகத்தினுடைய அனுகிரகம் என்பது முடிவாகிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. எந்த ஒரு கிரகமுமே 3, 6, 8, 12 கூடியவனோடு கனெக்ட் ஆனால் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் என்றால் அடுத்த படிநிலைக்கு உங்களை இட்டு செல்வதாக, தொடர்ந்து முன்னுக்கு வருவதாக, மேல் நோக்கிய ஒரு பயணம். குரு பகவான் என்ன பார்க்கிறாருன்னு பார்க்கணும். குரு 8 குடைவ அஷ்டமத்தில் இருந்த குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு செல்கிறார். 9ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்திற்கு குரு பகவான் செல்லும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் உங்களுக்கு 11ஆம் இடத்துல வந்து பாதகாதிபதி, உங்களுடைய சூரியன் வந்து உங்களுடைய கெடுதலை மட்டுமே செய்பவன் பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதி சூரியனுடைய வீட்டிலே கேது பகவான் அமர்கிறார். இப்ப கேது பகவான் பாதகாதிபதி வீட்டில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைந்த உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மே மாத பலன்கள் என்ன? ஒரு வகையா அப்பாடா சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாம் யூடியூப்பை திறந்தா ஒருத்தர் நல்ல காலம் பிறந்துருச்சுங்கிறாங்க, ஒருத்தர் 7.5 சனி வந்துருச்சுங்கிறாங்க, ஒருத்தர் குரு வந்துட்டாரு வேலை போகுதுங்கிறாங்க, அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. எல்லாத்தையும் ஒரு பக்கமாக வைங்க. வருடாந்திர பலன்கள் என்பதை போதுமான அளவு நம்ம பார்த்தாச்சு. இப்போ மாதாந்திர பலன்கள் பார்க்க வேண்டிய செஷனில் இருக்கும். மே மாதம் என்ன பலன்கள் நடக்க போகிறது, உலகமே உற்று நோக்குகிறது இந்த மே மாதத்தை. காரணம் என்னவென்றால் இந்த மாதம்தான் ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நடக்கவிருக்கிறது. குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கும், ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் வரப்போகிறார். ஆகையினாலே இந்த 2 பயிற்சிகளை உள்ளடக்கிய இந்த மே மாதம் என்ன பலன்கள் எல்லாம் தரப்போகிறது. இது இல்லாமல் சுக்கிர பகவான் ரொம்ப நாளாக ஓவர் ஸ்டேவாக மீனத்திலே இருக்க போகிறார், உச்சம் பெற்று இருக்க போகிறார். இது இல்லாமல் செவ்வாய் பகவான் கடகத்தில் ரொம்ப நாளாக நீச்சமாக இருக்க போகிறார். ஸோ இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு பலனாகத்தான் இந்த மே மாதம் என்பது விளங்கவிருக்கிறது. இந்த மாதத்தில் பெரிய பெரிய முயற்சிகளை மேற்கொள்ளலாமா? இந்த மாதத்தில் வந்து யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, இந்த மாதத்தில் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, இந்த மாதத்தில் யாரெல்லாம் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. என்னால் ஒரு விஷயம் உறுதியாக சொல்ல முடியும், நிறைய பேர் வெளிநாட்டு ஜேர்னி இந்த மாதம் போக போகிறீங்க. காரணம் என்னவென்றால் இந்த கேந்திர பலங்களில் முக்கியமான கிரகங்கள் எல்லாம் இருப்பதனால் ஃபாரின் போகிற யோகங்கள் எல்லாம் நிறைய பேர் கிடைக்க போகுது. தொடர்ந்து பார்ப்போம் ஒவ்வொரு ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் மே மாதம் பொன்னான பலன்களை வழங்கவிருக்கிறது என்பதை. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாத பலன்கள் என்ன பெரிய புதையலை தரப்போகிறது? நான் புதையல்னு தானே சொல்லணும். என்ன 9ஆம் இடத்திலே குரு வரப்போகிறாரே, இதை விட ஒரு சிறப்பான ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கிறதா? எல்லாரும் சொல்றாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படியாக்கும் இப்படியாக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும். யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாரும் சொல்றது ரோக சனி வந்து விட்டார், 6ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு நிறைய வியாதிகளையும் கடன்களையும் கஷ்டங்களையும் தரப்போகிறாருன்னு சொல்றாங்க. உண்மை என்ன அப்படின்னா 6ஆம் இடத்து சனி பகவான் அப்படிங்கிறது ரோக சனியாகவே இருந்தாலும் அதுல மாற்று கருத்து இல்ல, இது ரோக சனி தான். 6ஆம் இடத்து சனி வந்து ரோக சனி தான். ஆனா சனி பகவான் வந்து எதோட கனெக்ட் ஆகிறாருங்கிறத பொறுத்து தான் ஒரு ராசியினுடைய ஒரு கிரகத்தினுடைய அனுகிரகம் என்பது முடிவாகிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. எந்த ஒரு கிரகமுமே 3, 6, 8, 12 கூடியவனோடு கனெக்ட் ஆனால் அது விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்புகளாக மாறுகிறது. இப்போ 6 கூடிய சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 6லிருந்து 6, 7, 8 பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா ஆயுள் பாவம். இப்போ அது மேட்டர் இல்லை, 6 கூடியவன் 8 பார்த்துட்டார், கரெக்டா 8ஓட கனெக்டிவிட்டி வந்துருச்சு. அப்போ 6 கூடியவன் 7ஆம் பார்வையா 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் வீடாகப்பட்ட கன்னியை பார்த்துட்டார். அப்போ 6 கூடியனோட 12 கூடிய கனெக்டிவிட்டி வந்துருச்சு. 6, 12, 6, 8. ஓகே, அடுத்து 6 கூடிய சனி பகவான் 6ல் இருக்கும் சனி பகவான் 10ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 3, 6, 8, 12 எல்லாம் ஒரு கனெக்டிவிட்டியாக ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி வந்துருச்சு. அப்போ 3, 6, 8, 12 எல்லாத்தையும் சனி பகவான் பார்க்கறதுனால விபரீத ராஜயோகத்தை சனி பகவான் தருகிறார் என்று பொருள். சனி பகவான் விபரீத ராஜயோகத்தை தருகிறார். அப்போ இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் என்றால் அடுத்த படிநிலைக்கு உங்களை இட்டு செல்வதாக, தொடர்ந்து முன்னுக்கு வருவதாக,
மேல் நோக்கிய ஒரு பயணமாக உங்களுடைய பயணம் இருக்கும். 3, 6, 8, 12 சனி பகவான் பார்ப்பதால். அடுத்து குரு பகவான் என்ன பார்க்கிறாருன்னு பார்க்கணும். குரு 8 அஷ்டமத்தில் இருந்த குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு செல்கிறார். 9ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்திற்கு குரு பகவான் செல்லும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்திற்கான இடமாக அமைகிறது. அதிர்ஷ்டம் 9ஆம் இடத்து சனி பகவான் குரு பகவான் உங்களுக்கு 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் என்னவென்றால் குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு செல்வது. குரு 9ஆம் வீட்டிற்கு செல்லும் பொழுது என்ன ஏற்படுகிறது, உங்களுக்கு பெரிய பேரதிர்ஷ்டம் என்பது ஏற்படுகிறது. 9ஆம் வீடு, இந்த 9ஆம் வீட்டுக்கு குரு பகவான் செல்லுகிறார். அப்போது நிறைந்த அதிர்ஷ்டங்களையும் பொக்கிஷங்களையும் தரப்போகிறார். 9 5ஆம் பார்வையாக 1ஆம் இடமாகப்பட்ட உடம்பை பார்க்கிறார். 9ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார், முயற்சியை பார்க்கிறார். 9ஆம் இடத்திலிருந்து 9ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம்னு வச்சுக்கலாம். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம்னு வச்சுக்கலாம். 5ஆம் இடம் என்பது உங்களுடைய பெருஞ்சொத்துன்னு வச்சுக்கலாம். சொத்துங்கிற இடத்துல ஏற்கனவே ராகு பகவான் இருக்கிறார். ராகு பகவான் சொத்து இருந்து நிறைய ராகுனாலே பிரம்மாண்டமான சொத்துக்களை தருகிறார். சார் நான் ஒரு 2 ஏக்கரா வாங்கலான்னு போனேன், அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது மொத்தமாக 5 ஏக்கராவும் நம்மளுடையதாக இருந்தால் இந்த ஏரியாவே நம்ம கண்ட்ரோலில் இருக்கும், நிறையா விளைச்சல் வரும்னு அப்பாட்ட சொன்னேன். அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கையில் இருந்த கேஷ் எல்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணார். இப்போது மாமனாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார். நாங்கள் 5 ஏக்கராவும் வாங்கிட்டோம் போன்ற விஷயங்கள். பெரும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையில் இப்போ நம்ம ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு 700 ஸ்கொயர் ஃபீட்னு இது பண்ணுறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தாட் 1 ஏக்கர் 2 ஏக்கர் அந்த மாதிரியான எண்ணங்கள் வருவதற்கு, தோட்டங்கள் வாங்குவதற்கு, துறவுகள் வாங்குவதற்கெல்லாம் எண்ணங்கள் எல்லாம் வரும். காரணம் என்ன அப்படின்னா அந்த 5ஆம் வீட்டை இவர் பார்ப்பதால், குரு பகவான் பார்ப்பதால் வரக்கூடிய பொற்பலன். அப்போது குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு வேறு என்னெல்லாம் பலன்கள் தருகிறது. 9ஆம் வீட்டு குரு பகவான். அதனால தான் அடிக்கடி சொல்லுவாங்க நான் ஏன்டா 9ஆம் வீட்டுக்கு விட்டு ஓடி போகிறேன். ஓடி போகிறதுனா ஊரை விட்டு ஓடி போகிறதுன்னு அர்த்தம் கிடையாது. 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவை நம்பி ஊரை விட்டு கூட ஓடி போகலான்னு அர்த்தம். அந்தளவுக்கு நன்மைகளை தரக்கூடியவர் அந்த 9ஆம் வீட்டு குரு பகவான். பாக்யஸ்தானம்னு பேர். பாக்யம்னா அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்திலே குரு பகவான் வரும் பொழுது அதிர்ஷ்டங்களை அள்ளித்தருகிறது மட்டுமல்ல, 9ஆம் இடம் என்பது 6 தாண்டிய பயணம் என்று பொருள். இப்போ கடல் தாண்டிய யோகம் தான் எனக்கு கிடைக்கல, பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவுக்காவது போவனா, ஆந்திராவாவது போவனா, பக்கத்து ஊருக்காவது போவனா போன்ற விஷயங்கள் எல்லாம் 6 தாண்டிய பயணத்திற்கெல்லாம் நீங்கள் செல்வீர்கள். ஸோ அதனால் நீங்கள் அண்டை மாநிலத்திற்கு செல்லக்கூடிய வசதிகள் எல்லாம் உங்களுக்கு அங்கே கிடைக்கிற போஸ்டிங்ஸ் போன்றவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். 9ஆம் வீட்டு குரு பகவான். அதே நேரத்தில் உங்களுக்கு ராகுக்கு இது தரும் பலன்கள். இதில் தான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக மாற்றக்கூடிய விஷயமே, நீங்கள் மாட்டிக்க போகிற விஷயமே இங்கே தான் இருக்குது. 5ஆம் இடத்து ராகுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. 5ஆம் இடம் என்பது இறை வழிபாட்டில் ராகு வரும்பொழுது ஏதேனும் கேடுகள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதற்கான ஒரு பரிகார நிவர்த்திகள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 11ஆம் இடத்துல பாதகாதிபதி உங்களுடைய சூரியன் உங்களுடைய கெடுதலை மட்டுமே செய்பவன் பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதி கேதுவனுடைய வீட்டிலே, சூரியனுடைய வீட்டிலே கேது பகவான் அமர்கிறார். அப்போ கேது பகவான் பாதகாதிபதி வீட்டில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைந்த கெடுதலை உண்டு பண்ணுறார். இந்த கேது என்ன பண்ணுறாருன்னா தண்டனை கடவுள்னு பேர் கேதுவுக்கு. கேது கோர்ட்டில் மன்னிப்பே கிடையாது. கேது என்ன தப்பு பண்ணாலும் உடனே தண்டிக்கக்கூடியவர். ஆக இந்த கேது பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா 11ஆம் வீட்டில் இருந்து தேவையில்லாத டென்ஷன்ஸ் எல்லாம் உண்டு பண்ணுறார். இந்த கேது பகவான் தேவையில்லாத டென்ஷன்னா என்னென்னா இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச பழைய தவறுகளுக்கான தண்டனைகள் எல்லாம் அந்த கேது பகவான் தருகிறார். என்னென்னலாம் தப்பு பண்ணீங்களோ அதற்கான தண்டனைகள். இப்போது யாரையாவது மனம் அறிந்து நீங்கள் ஏதேனும் பிழை இழைத்திருந்தால் அந்த பிழைக்கெல்லாம் தண்டனை இந்த கேது பகவான் தருவார். கேது தரும் தண்டனை பலன்கள். கேது உடம்புல உட்காந்து 11ஆம் வீட்டில் இருந்து உங்களுக்கு அந்த தண்டனைகளை நிறைவேற்றுவார். ஆக நீங்கள் சர்ப்ப கிரகங்களுக்கு தான் ரொம்ப பயப்படணும். கேதுவுக்குரிய கீழ்பெரும்பள்ளம் போகணும். கேதுவுக்கு அதிதேவதையாகப்பட்ட பிள்ளையாருக்கு பிரத்யங்கரா தேவிக்கெல்லாம் நீங்கள் பூஜைகள் செய்ய வேண்டும். இதெல்லாம் செய்கிறது மூலிமா துலாம் ராசிக்காரர்கள் மே மாத பலன்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இதில் சூரியனும் புதனுமாக சேர்ந்து உங்களுக்கு 12 கூடியவர் 9 கூடியவரும் அதேமாதிரி 11 கூடிய பாதகாதிபதியாக சேர்ந்து உங்களுக்கு 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 12 கூடிய 8இல் மறைந்து விபரீத ராஜயோகம் என்று கொண்டாலும் பாதகாதிபதி இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் செல்லும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. வண்டி ஓட்டும் போது விரட்டும் போதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.